இட்லி. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். இட்லி என்பது அரிசி மற்றும் உளுத்தம் பருப்பு மாவை புளிக்க வைத்து செய்யப்படும் மென்மையான, பஞ்சு போன்ற ஆவியில் வேகவைத்த பணியாரம் ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி, உளுத்தம்பருப்பு, வெந்தய விதைகள், மேத்தி, நீர், உப்பு, நீர், எண்ணெய் அல்லது நெய். படி 1. இட்லி அரிசியை தண்ணீர் தெளிவாக வரும் வரை ஓடும் தண்ணீரில் நன்றாக கழுவவும். கழுவிய அரிசியை குறைந்தது 4 முதல் 6 வரை மணி நேரம் போதுமான நீரில் ஊற வைக்கவும். படி 2. உளுந்து மற்றும் வெந்தயத்தை ஒன்றாக நன்கு கழுவவும். அவற்றை குறைந்தது 4 முதல் 6 வரை மணி நேரம் போதுமான தண்ணீரில் தனி கிண்ணத்தில் ஊற வைக்கவும். படி 3. ஊற வைத்த உளுத்தம் பருப்பு மற்றும் வெந்தயத்தை வடிகட்டி, நீர் கிரைண்டர் அல்லது அதிக திறன் கொண்ட மிக்சியை பயன்படுத்தி மிகவும் மென்மையாகவும், பொன்னிறமாகவும் அரைக்கவும். மென்மையான தன்மைக்கு தேவையான அளவு குளிர்ந்த நீரை சிறிது சிறிதாகச் சேர்க்கவும். மாவு கெட்டியாக இருக்க வேண்டும், ஆனால் ஊற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். படி 4. ஊறவைத்த அரிசியை வடிகட்டி, அதனை மிருதுவான மாவாக அரைக்கவும். உளுந்து மாவைக் காட்டிலும் அரிசி மாவு சற்று சொரசொரப்பாக இருக்கலாம், ஆனாலும் இட்லிக்கு ஏற்ற மென்மையான பதத்தில் இருக்க வேண்டும். தேவையான அளவு குளிர்ந்த நீரை சிறிது சிறிதாகச் சேர்க்கவும். படி 5. ஒரு பெரிய கிண்ணத்தில் உளுந்து மற்றும் அரிசி மாவை ஒன்றாக கலக்கவும். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து, உங்கள் கையாலோ அல்லது கரண்டியாலோ நன்கு கலக்கவும். கையால் கலப்பது புளிக்க வைக்கும் செயல்முறைக்கு உதவுகிறது. படி 6. ஒரு சூடான இடத்தில் 8 முதல் 12 வரை மணி நேரம் அல்லது அதன் அளவு இரட்டிப்பாகி, காற்றோட்டமாகவும் குமிழ்கள் நிறைந்ததாகவும் ஆகும் வரை பாத்திரத்தை மூடி மாவை புளிக்க விடவும். புளிக்கும் நேரம் சுற்றுப்புற வெப்பநிலையைப் பொறுத்து மாறுபடலாம். படி 7. மாவு புளித்த பிறகு, அதிகப்படியான காற்று குமிழ்களை கலைக்காமல் மெதுவாக கிளறவும். படி 8. இட்லி தட்டுகளில் சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் தடவவும். படி 9. எண்ணெய் தடவிய இட்லி தட்டுகளில் புளித்த மாவை 3/4 பாகம் அளவு நிரப்பவும். படி 10. இட்லி பானையில் அல்லது பெரிய பாத்திரத்தில் ஸ்டாண்டுடன் தண்ணீர் சூடாக்கவும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தவுடன் நிரப்பப்பட்ட இட்லி தட்டுகளை பானைக்குள் வைக்கவும். படி 11. இட்லிகளை மிதமான சூட்டில் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஆவியில் வேக விடவும், அல்லது ஒரு இட்லியில் ஒரு டூத்பிக்கை செருகி எடுத்து பார்த்தால் ஒட்டாமல் வரும் வரை வேக விடவும். படி 12. தீயை அணைத்துவிட்டு, இட்லி அச்சுக்களை கவனமாக எடுப்பதற்கு முன், இட்லிகளை நீராவியில் 1 அல்லது 2 நிமிடங்கள் ஆறவிடவும். படி 13. தண்ணீரில் நனைத்த கரண்டியை பயன்படுத்தி, இட்லிகளை கவனமாக அச்சுகளிலிருந்து எடுக்கவும். படி 14. சாம்பார் மற்றும் உங்களுக்கு பிடித்த சட்னிகளுடன் சூடான இட்லியை பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.